ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு கோலிவுட் டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னா ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவான ஒரு ட்ரெண்டிங் டாபிக், அதாவது டாக் ஆஃப் த டவுனை பற்றி தான் பேச போகிறோம். என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பென்ஸ் படத்தோட அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு மக்களே. ஸோ இது ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பட் நம்ம லேட்டாக வீடியோ போடுறோம், பட் சில டீகோடிங்ஸோட போட போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பென்ஸை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே வராமல் இருந்த டைமில் அதுக்குன்னே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்தாடா அப்டேட் அப்படின்னு வச்சுக்கன்னு சொல்லிட்டு பென்ஸ் பட டீம் கிட்டேருந்து ரிலீஸ் ஆன ஒரு அப்டேட் தான் பயங்கரமாக ட்ரெண்டிங் டாக். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு. அது என்னடா டாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஆன்டகனிஸ்ட் ரோலில், அதாவது பென்ஸ் படத்தில் நம்ம ராகவா லாரன்ஸுக்கு வில்லன் ரோலில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் நடிக்க போகிறாரு. ஸோ ஒரு யாருடா என்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம மாதவன் தான். ஸோ பார்த்திங்கன்னா, ஒரு காலத்தில் சாக்லேட் பாய் மெட்டீரியலாக இருந்தார். அதுக்கப்புறம் விக்ரம் வேதான்னு சொல்லி ஒரு ரகட் லுக்கில் ஒரு கெட்டப்லாம் போட்டு போலீஸ் கெட்டப்பில் மாசாக வந்தார். ஸோ அதுக்கப்புறம் நான் காட்டுறேன்டா அதுக்கு மேலே ஒரு சம்பவத்தை அப்படின்னு சொல்லி லோகேஷ் கனகராஜ் இறக்கியிருக்காரு பென்ஸ் படத்தில். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு வில்லன் ரோலில், அதாவது ராகவா லாரன்ஸுக்கு வில்லனாக பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக அந்த ரோல் பெரிதளவில் பேசப்படும். கிட்டத்தட்ட ஒரு ரோலக்ஸுக்கு மாதிரியான ஒரு கேரக்டராக கூட இருக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் அது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ஸ்லாம் வச்சுருக்காரு லோகேஷ் கனகராஜ். ஸோ இது பாக்கியராஜ் கண்ணனோட படம் தான், பட் லோகேஷ் கனகராஜோட ரைட்டிங் இருக்குது. ஸோ அது ஒன்றே நின்று பேசும். லோகேஷ் கனகராஜ் பார்த்திங்கன்னா கூலி படத்தில் பிஸியாக இருக்க டைமில் ஸோ இந்த அப்டேட்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா கூலி படத்துலேருந்து ஒரு பாட்டு கூட ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுவும் ட்ரெண்டிங் தான் போயிட்டுருக்கு. அதை தொடர்ந்து பென்ஸ் படத்தில் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணணும். ஸோ சில அப்டேட்ஸ்லாம் நிறைய கொடுக்கணும். இதுக்கப்புறம் ரோலெக்ஸ் படத்துக்கு தனியாக ஸ்டாண்டலோன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தார். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா சில பெரிய பெரிய கதாபாத்திரங்களெல்லாம் உள்ளே இறக்குறதா சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம பிரபாஸ் அண்ணன்லாம் உள்ளே வருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ வந்தால் நல்லா இருக்குமா என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. பட் பிரபாஸ் கூட கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் பார்த்திங்கன்னா 2029 ஒரு படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் லைனப்ஸ்லாம் நிறையா இருக்குது பிரபாஸ்க்கு. ஸோ அதை தொடர்ந்து இப்போதைக்கு லோகேஷ் கனகராஜ் அவரும் ஜாயின் பண்ண போகிறதில்ல. மேபி ரோலெக்ஸ் ஸ்டாண்டலோன் வரும்போது கண்டிப்பாக ஃபேஸ் டு ஃபேஸ் சீன் அவருக்கு வந்தாருன்னா பயங்கரமாக இருக்கும். நம்ம பிரபாஸ்க்கும் சூர்யா சாருக்குமே பார்த்திங்கன்னா, சூர்யா சாருக்கு ஒரு கங்குவான ஒரு படத்தை கொடுத்து மோசம் பண்ணிட்டீங்கடா அவரோட இது. எல்லா பக்கம் போனாலும் சிரிச்சுக்கிட்டு இருக்க அந்த மனுஷன் இப்போ சிரிக்கிறதே இல்லைடா. என்னடா இப்படி பண்ணிட்டீங்க, படம் நல்லா இல்லைன்னுலாம் சொல்ல முடியாதா, பரவாயில்லடா. சிறுத்தை சிவா கொஞ்சம் சொதப்பிட்டார், பட் சூர்யாவில் நடிப்பெல்லாம் குறை சொல்ல முடியாது. பட் எனக்கு படம் பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. யாருக்கெல்லாம் அந்த படம் பிடிச்சிருந்தது பிடிக்கலாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ பார்ப்போம் அந்த மனுஷனுக்கு ஏதாவது கம்பேக் இருக்கா சூர்யா 45 அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறம் நம்ம ராகவா லாரன்ஸோட பென்ஸ் படத்தில் இன்னொரு கேரக்டருமே பண்ண போகிறாங்க. யாரா அதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ராகவா லாரன்ஸுக்கு அம்மா கேரக்டர் தான். ஏன் காஞ்சனா படத்தில் நீங்கள் பார்க்காத அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு கோவை ஷார்லா இருக்காங்கல்ல. ஸோ கோவை ஷார்லா மேமே இந்த படத்தில் கண்டிப்பாக ஒரு ரோல் பண்ணுறாங்க. அதுவும் நம்மளோட பென்ஸ், அதாவது ராகவா லாரன்ஸுக்கு அம்மா ரோல் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தகவல்லாம் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. நானும் செக் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு IMDb இதில் போயிட்டு பென்ஸ் படத்தோட இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். கேஸ்டிங்லாம் பார்த்தா மதர் கேரக்டர் பண்ணுறாங்க கோவை சார்லா, அவங்களும் இருக்காங்க கேஸ்ட்டில். ஸோ பயங்கரமாக இருக்க போகுது. ஏன்னா கோவை சார்லாவை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு காமெடி இதில் தான் அந்த மாதிரி ஒரு ஜேனர்லேயே பார்த்துட்டோம். இதை தொடர்ந்து ஒரு சீரியஸான கேரக்டரில் என்ன மாதிரி அந்த எப்படி டீனான்னு ஒரு கேரக்டர் இருக்கும்ல விக்ரம் வேதான்ட்டேன் சாரி மக்களே, விக்ரமில் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான கேரக்டரை வந்து லோக்கி எழுதியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், தேட்டர் தீ பிடிச்சிரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுங்கிறத. யாரெல்லாம் பென்ஸ் படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ பர்சனலாக LCUவில் உங்களுக்கு பயங்கரமாக பிடிச்ச கேரக்டர் எது, மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர் எதுங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோலிவுட் டாபிக்ஸ்.